திமுக கூட்டணிகள் தொகுதிகளை இறுதி செய்வதில் எந்த எழுபறியும் இல்லை. பிசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். இது ஒன்றும் எழுபறியெல்லாம் இல்லை. 12 கிட்டத்தட்ட 20 கட்சிகள் மேல இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு தொகுதியை கேட்பாங்க. அப்போ அந்த கட்சிகளுக்கு உரிய பதிலை தர வேண்டியது திமுகவுடைய கடமை. வரும் தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிட வேண்டும் என்று கூறியது என் கருத்து மட்டுமே. மக்கள் நீதி மையத்தின் கோரிக்கை இல்லை எனவும் திருமாவளவன் பேட்டி. திமுக கூட்டணிகள் கருணாஸின் முக்குளத்தோர் புலிப்படைக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக கருணாஸ் பேட்டி. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக எங்களை கூட்டணியில் சேர்த்து எங்களுக்கான ஒரு இடத்தை ஒதுக்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். திமுக கூட்டணியில் மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சிதான் அமையும். திமுகவில் இணைந்த அமமுக துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி பேட்டி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். தளபதி தலைவருடைய தலைமையிலே மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான். தொல்லியல் குறியீடுகளை தொகுத்து இணையதளத்தை வெளியிட்டது தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை. தொல்லியல் ஆய்வு நடந்த இடங்கள், அதில் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருட்கள் ஆகியவற்றை தரவுகளாக தொகுத்து காட்சிப்படுத்தல். விஜய் ஒரு பச்சை தமிழர். இப்போதுதான் அரசியலுக்கு வந்துள்ளார். மக்கள் பிரச்சினைக்காக அவர் பேச வேண்டும். தவிக தலைவர் வேல்முருகன் பேட்டி. பாஜகவுக்கு தைரியம் இருந்தால் மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் பட்டியல் நீக்கப்பட்டவர்கள் பட்டியலை வெளியிடட்டும். அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சவால். தேர்தல் நடக்கும் 5 மாநிலங்களில் ஆவணமின்றி கொண்டு சென்ற 408 கோடி ரொக்கம் பொருட்கள் பறிமுதல். தேர்தல் ஆணையம் தகவல். திமுக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு தொகுதிகள் இறுதியாக்கிவிட்டன. இந்தந்த தொகுதிகள் என்பதை முதல்வர் விரைவில் அறிவிப்பார் எனவும் ஈஸ்வரன் பேட்டி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதி பங்கீட்டு குழுவோடு நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்த தொகுதிகள் என்பதை விரைவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய ராமதாசின் மனு தள்ளுபடி. தேர்தல் விதிகள் அமலில் உள்ளதால் சின்னத்தை முடக்க நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்த நிலையில் சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தீர்ப்பு. பாமகவுக்கு தன்னை தலைவராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் நிராகரித்தது சென்னை உரிமையியல் நீதிமன்றம். தேர்தல் ஆணையத்தை அணுகுமாறு ராமதாஸ் தரப்புக்கு அறிவுறுத்தல். தள்ளி போகும் தாவிக வேட்பாளர்கள் அறிமுகம். நாளை நடைபெற இருந்த நிகழ்ச்சி வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தாவேகவை சீண்டுவதாக நினைத்து ஒட்டுமொத்த பெண்களையும் திமுகவின் ஆதரவாளர் ஒருவர் அவமதிக்கிறார். வரும் தேர்தலில் தாய்குளத்தின் ஏகோபித்த முடிவால் தீய சக்தி திமுக மண்ணை கவப் போவது உறுதி எனவும் விஜய் அறிக்கை. அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் மீது நடவடிக்கை கோரி டிஜிபியிடம் தாவேக தலைவர் விஜய் புகார். பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. பெண்கள் குறித்த பொன்ராஜின் பேச்சு கடும் கண்டனத்திற்கு உரியது. விஜயுடன் டிஜிபியிடம் புகார் அளித்த பின் செங்கோட்டையன் பேட்டி. புதிய தமிழகம் கட்சி தனித்து போட்டியிட முடிவு. ஜெயலலிதா இருந்தபோது
இருந்த அணுகுமுறை அதிமுகவில் தற்போது இல்லை என கிருஷ்ணசாமி குற்றச்சாட்டு. நாங்கள் இப்போ 2001 அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் பேசிய போதோ அம்மையார் ஜெயலலிதா பேசிய போதோ அது இப்படித்தான் நடந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அது போன்ற அணுகுமுறைகள் இல்லை. மாம்பழம் சின்னத்தை தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை பாரபட்சமானது. ராமதாஸ் கண்டனம். வரும் சட்டமன்ற தேர்தலில் ஐஜேகே இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் என அறிவிப்பு. சென்னை பல்லாவரம் தொகுதியில் வெங்கடேசன் போட்டி. குன்னம் தொகுதிக்கு விரைவில் வேட்பாளர் அறிவிப்பு. காசாவில் உள்ள அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். பயங்கர சத்தத்துடன் குண்டு வெடித்த நிலையில் முகாம்களில் இருந்த அகதிகள் அலறி எடுத்து அங்கும் இங்குமாக ஓட்டமடித்ததால் பரபரப்பு. 2026 IPL தொடருக்கான 2ஆம் கட்ட அட்டவணை வெளியீடு. ஏப்ரல் 13 முதல் மே 24 வரையிலான அட்டவணையை வெளியிட்டது BCCI. கர்நாடகாவில் MLAக்கள் அமைச்சர்களுக்கு 5 IPL டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்க வேண்டும். அம்மாநில காங்கிரஸ் கோரிக்கை. IPL 2026 சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகள் ஒரே ஒரு முறை மட்டுமே மோதல். ஏப்ரல் 5ஆம் தேதி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் அந்த போட்டி நடைபெறுகிறது. சென்னையில் இரு அணிகள் மோதும் போட்டிகள் இல்லை.